அனைவருக்கும் வணக்கம். திங்கட்கிழமை வழிபாட்டு சிறப்புகள் என்று நாம் சொன்னவுடன் நம்முடைய ஆன்மீக அன்பர்களுக்கு தோன்றுவது எம்பெருமான் சிவபெருமானும் பார்வதியும் தான். காரணம், சோமவார வழிபாடு என்று நாம் திங்கட்கிழமையை சொல்லுவோம். இதை அனைவரும் வழிபட்டு இந்த சிறப்பை அடையலாம். இருந்தபோதும் குறிப்பாக திங்கட்கிழமை பிறந்தவர்கள், சந்திர திசை நடப்பவர்கள், ரோகிணி அஷ்டம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், தாயை இறந்தவர்கள், இவர்கள் அனைவரும் திங்கட்கிழமை தோறும் எம்பெருமான் சிவபெருமான் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால் மிகப்பெரிய சிறப்பை அடையலாம் என்பது ஐதீக உண்மை. குறிப்பாக நம்முடைய திங்கட்கிழமை வழிபாடுகளில் மிக முக்கியமாக நாம் நினைப்பது, மிக நீண்ட நாள் பிரச்சனைகள் தீராத பிரச்சனைகள் இருக்கும்படி இருந்தால் தங்கள் வீட்டிலேயே மிக எளிய முறையான வீட்டிலேயே ஒரு டம்ளர் தண்ணீரில் குடிக்கும் தண்ணீரை ஊற்றி நம்முடைய வலது கையை மூடி ஒரு 2 நிமிடம் எம்பெருமான் சிவபெருமானை நினைத்து நம்முடைய நாள்பட்ட பிரச்சனைகள், குறிப்பாக தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள், மேலும் கடன் பகை நோய் அதிகம் உள்ளவர்கள், மிகவும் மன அமைதி இல்லாதவர்கள் அந்த 2 நிமிடம் மனதார நினைத்து வணங்கி பிறகு அந்த தண்ணீரை வாரந்தோறும் திங்கட்கிழமை தோறும் அருந்தி வந்தால் கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் என்பது சாஸ்திர உண்மை. மேலும் திங்கட்கிழமைகளில் நாம் மதியம் 1:30 முதல் 3 மணிக்குள்ளாக எந்த சுப நிகழ்ச்சி வேண்டுமானாலும் செய்தால் அது மிக விரைவான சிறப்பான முன்னேற்றம் கொடுக்கும் என்பது உண்மை. மேலும் இந்த சிவபெருமான் வழிபாட்டை வீட்டிலோ அல்லது கோயிலுக்கு சென்று வழிபட வாய்ப்பு குறைவாக உள்ளவர்கள், அவர்கள் எங்கிருந்தாலும் திங்கட்கிழமை தோறும் ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக என்று 3 முறை சொல்லி மனதார வணங்கி வந்தால் அனைத்து குறைகளும் மிக விரைவாக தீரும் என்று கூறி நம் அனைவருக்கும் எம்பெருமான் சிவபெருமான் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.